Hello friends, welcome to my Petrichor channel, specially designed for second language learners. நம்மள பல பேருக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்மளுக்கு நம்மளோட அப்போனன்ட் நம்மள்ட்ட பேசுறவங்க என்ன இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னு தெரியும், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பதில் சொல்லணும்னு தெரியும். ஆனால் ரெண்டு விஷயத்தால கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாருக்குமே லேகா இருக்கு. ஸோ அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியர் அண்ட் செகண்ட் திங் இஸ் லேக் ஆஃப் நாலேஜ் இன் வெக்காபுலரி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பயம். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பயம். செகண்ட் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேச தெரிஞ்ச தமிழ் வார்த்தைக்கான இங்கிலீஷ் வார்த்தை, தட் இஸ் வெக்காபுலரி வேர்டு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த ரெண்டு ரீசனால தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெக்காபுலரி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன்ல இருக்கும். ஸோ தட்ஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் Petrichor channel. Before move on to the channel, kindly subscribe to my channel and click the notification bell icon to receive all my videos without fail, my dear friends. We are going to see about vocabulary set 1. In vocabulary set 1, we are going to see about 5 vocabulary words. The first vocabulary word is manger. தமிழ்ல கழனி தொட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கழனி தொட்டிக்கான இங்கிலீஷ் வார்த்தை தான் வந்து மேங்கர். Let's see the example. நம்ம இதில் எல்லாமே வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுற சென்டென்சஸை தான் நான் எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கழனி தொட்டி வச்சு பாருங்களேன். நேற்று ஃபுல்லாக எங்கள் வீட்டில் மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெஞ்சதில் வந்து எங்கள் வீட்டில் அந்த கழனி தொட்டி டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படிலாம் நம்ம நார்மலாக கேஷுவலாக பேசிப்போம். அதே மாதிரி மாடு இருக்குங்க வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த புண்ணாக்கு போய் கழனி தொட்டியில் கலக்கு, மாட்டுக்கு தண்ணி காட்டணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். Let's see the first example. The manger in my home has damaged because of raining all day. All dayனா நாள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். இதே all days அப்படின்னு பியூரல்ல வந்துட்டு அப்படின்னா எல்லா நாளும் வந்துடும். ஓகே, ஸோ all day அப்படின்னா நாள் முழுவதும் பெஞ்ச மழையில எங்க வீட்டில் இந்த கழனி தொட்டி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். The second example is mix this oil cake into the manger for feeding cow. மாட்டுக்கு தண்ணி காட்டணும், இந்த புண்ணாக்கு வந்து கழனில கலக்கு அப்படின்னு சொல்றது தான் செகண்ட் சென்டென்ஸ். ஹியர் த ஆயில் கேக் ரெப்ரசன்ட் தி புண்ணாக்கு. நம்ம எள்ளு அந்த கடலை யூஸ் பண்ணுவோம்ல, அது மீதி தான் வந்து அந்த புண்ணாக்கு. இந்த செகண்ட் வெக்காபுலரி இஸ் அசென்ட்ரல் ஆஃபரிங். அசென்ட்ரல் ஆஃபரிங்னா தமிழில் தர்ப்பணம் அப்படின்னு சொல்றதுக்கான கரெக்ட் இங்கிலீஷ் வெக்காபுலரி வேர்டு வந்து அசென்ட்ரல் ஆஃபரிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தர்ப்பணமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இறந்த திதியில போய் அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு தானமாக, ஐயருக்கு தானமாக நம்ம ஏதாவது கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ், அரிசி, ரொம்ப வசதி இருந்துச்சுன்னா மாடு கண்ணுக்குடியோட கொடுப்பாங்க. சில பேர் வீடெல்லாம் கொடுப்பாங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி கொடுக்கறதுக்காக இங்கிலீஷ்ல சொல்றது வந்து தர்ப்பணம். Let's see the example. இப்போ தஞ்சாவூர் கும்பகோணம் சைட்லாம் வந்து தர்ப்பணங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த குளம், காவேரி ஆறு, குளம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி கும்பகோணத்தில் மகாமகம் குளம் கொரோனா காரணமாக வந்து யாருமே வந்து தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது. அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்து புரட்டாசி மாதம் வந்து தர்ப்பணம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். Let's see the first example. Due to COVID-19, nobody is coming to Mahamaham Pond to give ascendral offering. This is the first example. Second example is Rameshwaram is the ideal place for giving ascendral offering, especially on Puratasi month. So Puratasi month அப்படிங்கிறது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வருஷம் ஃபுல்லாக கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த புரட்டாசி மாதத்தை கொடுத்தா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. The third vocabulary word is discussed. தமிழில் நம்ம அருவருப்பாக இருக்குது, செய்ய அருவருப்பாக இருக்குது, பார்க்க அருவருப்பாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த அருவருப்பான அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கான இங்கிலீஷ் வெக்காபுலரி வேர்டு வந்து டிஸ்கஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன சொல்லுவோம், எனக்கு அது பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, அவங்க நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடேரியன் வந்து நான்வெஜ் சாப்பிட சொன்னோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு அது பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, சாப்பிடணும்னு நினச்சாலே அருவருப்பாக இருக்குலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எப்படி சொல்லுன்னு பார்ப்போம். The first example is don't do disgusting things. அருவருப்பான விஷயங்களை செய்யாத அப்படின்னு சொல்றது. The second example is when I think about eating that corn, it's disgusts me. நெக்ஸ்ட் வெக்காபுலரி வேர்ட் இஸ் ரெமினிசென்ஸ். ரெமினிசென்ஸுங்கிறது இந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் வந்து மெயினாக அப்பா வந்து அடிக்கடி பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஸ்கூல் போகும்போது நாங்கள் வேலை செஞ்சு வச்சுட்டு போவோம், வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம், நான் படிக்கும் போது பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு தான் படித்தேன் அப்படின்னு அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், நிறைய மெமரிஸ் நம்மளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த remembering of old memories and writing or talking about it, அதுக்கான கரெக்டான வேர்ட் வந்து ரெமினிசென்ட். Let's see the example. நம்ம சொல்லுவோம், ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு என்னோட காலேஜ் லைஃப் ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ அப்பாவே நிறைய விட்டு இந்த கதையே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே
ஒப்புக்கு சும்மா தலையாட்டுவோம்ல, அப்போ கேட்பாங்க நான் உனக்கு போர் அடிக்கிறேனா என் கதையெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தட் மூவி வாஸ் ரெமினிசென்ட் ஆஃப் அவர் காலேஜ் லைஃப். அந்த படம் வந்து என் காலேஜ் லைஃப் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு அப்படின்னு சொல்கிறது. த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ திங்க் ஹியர் ஐ எம் போரிங் யூ வித் மை ரெமினிசென்ஸ். நான் வந்து என்னோட கதையெல்லாம் சொல்லி உன்னை போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் தி செகண்ட் சென்டென்ஸ். ஓகே, த லாஸ்ட் வெக்காபுலரி வேர்ட் இஸ் betray. காட்டி கொடுக்குறாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறதுக்காக கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு வெக்காபுலரி வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தா betray. நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன சொல்லுவோம், அவன் எனக்கு காட்டி கொடுத்துட்டான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகமே பண்ண மாட்டேன், என் கண்ட்ரி காசுக்காக என் நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் ஒய்ஃபுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் see the example. The first example is Ettappan betrayed Kattaboman. And the second thing is ஐ won't ever betray you. நான் அவனுக்கு எப்பயுமே துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. தேர்ட் ஒன் இஸ் he promised his wife that he would never betray her. அவன் தன் ஒய்ஃபுக்கு நான் உனக்கு எப்போதுமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கான். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் betray using the word betray. So today we have seen 5 vocabulary words in set 1. The words are manger, accentual offering, disgust, reminiscence and betray. I hope you understood well. Thank you friends. Thank you for your support. Once again I kindly request you to subscribe my channel and click the notification bell icon to receive all my videos without fail. Thank you for your support. நம்ம எப்போதுமே வந்து படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது வரும். ஸோ ஜஸ்ட் மேக் ஏ ப்ராக்டிஸ் ஆஃப் தோஸ் vocabulary words what we have seen today.